श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா இயக்கம் சென்னையின் 13வது ஆண்டுதோறும் நடைபெறும் ரதோத்சவத்துக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஸ்ரீ கிருஷ்ணா ருக்மிணி சத்யபாமா விக்கிரகங்கள் இன்று மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட இந்த ரதத்தில் பக்தர்கள் அனைவரும் இழுத்து கொண்டு ஹரே கிருஷ்ணா இயக்கம் சென்னையில் இருக்கும் கோவில் வரை நாம் அனைவரும் செல்வோம். முதலாக ஹரே கிருஷ்ணா இயக்கம் சென்னையின் பக்தர்கள் சார்பாக இன்வோகேஷன் பிரேயர்ஸ் பிரார்த்தனைகள் நடைபெறும். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. नमावों विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा चेतोदर्पणमार्जनं भवमहादावाग्निर्वापनं श्रेयकैरवचन्द्रिका वितरणं विद्यावधू जीवनम् आनन्दाम्बुदिवर्धनं प्रतिपदं पूर्णामृतास्वादनं सर्वात्मस्वनं परं विजेते श्रीकृष्णसङ्कीर्तनं नामकारी बहुधा निज सर्वशक्तिः तत्रार्पिता नियमितस्मरणेन कालः एतादृशी तव कृपा भगवन् ममापि दुर्दैवमीदृशमिहाजनिनानुरागः तृणादपि सुनीचेन तरोरपि सहिष्णुना अमानिना मानधेन कीर्तनीय सदा हरिः न धनं न जनं न सुन्दरीं कवितां वा जगदीश कामये मम जन्मनि जन्मनीश्वरे भवताद् भक्तिरहेतुकी त्वयि अयि नन्दतनुजा किङ्करं पतितां मां विषमे भवाम्बुधौ कृपया तव पादपङ्कजस्थितदुल्लिसदृशं विचिन्तया नयनं गलदश्रुधारया वदनं गद्गदरुधया गिरा पुलकैर्निचितं वपु कदा तव नाम ग्रहणे भविष्यति युगायितं निमेषेण चक्षुषा प्रावृषायितं शून्यायितं जगत्सर्वं गोविन्दविरहेण मे आश्लिष्यवा पादरतां पिनस्तु माम् अदर्शनां मर्महतां करोतु वा यथा तथा वा वदधातु लम्पतो मत्प्राणनाथस्तु स एव नापरः. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. அடுத்தது ஹரே கிருஷ்ணா இயக்கம் சென்னையின் வைஸ் பிரசிடென்ட் உயர் திரு கோதன்ராம் பிரபு அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் பிரசாத மாலை வழங்குவார். முதலில் ஆனரபிள் டாக்டர் ஜஸ்டிஸ் எஸ் தமிழ்வாணன் ஃபார்மர் ஹைகோர்ட் ஜட்ஜ் மெட்ராஸ் அவருக்கு பிரசாத மாலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஸ்ரீமத் உபய வேதாந்த அக்காரக்கண்ணி ஸ்ரீநிதி சுவாமி அவர்களுக்கு பிரசாத மாலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது உலகளாவிய ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட்டின் ஜிபிசி சேர்மன் மற்றும் அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் ஜிபிசி சேர்மன் உயர் திரு மது பண்டிட் பிரபு அவர்களுக்கு பிரசாத மாலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் சென்னையின் பிரசிடென்ட் சுவ்யக்த நரசிம்ம பிரபு அவர்களுக்கு பிரசாத மாலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் விசாகப்பட்டினம் உயர் திரு நிஷ்கிஞ்சன பக்த பிரபு அவர்களுக்கு பிரசாத மாலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஹரே கிருஷ்ணா இயக்கம் சென்னையின் பிரசிடென்ட் உயர் திரு சுவ்யக்த நரசிம்ம பிரபு அவர்கள் அனைவருக்கும் வெல்கம் அட்ரஸை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
Hare Krishna. Everybody together, raise your hands. Hare Krishna. Cannot hear. Yes, thank you. Hare Krishna. 13வது ஆண்டு ரத யாத்திரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் என் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியரான தெய்வத்திரு அஷ்டோத்தர சத ஸ்ரீ ஸ்ரீமத் அபய்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் டாக்டர் எஸ் தமிழ்வாணன் அவர்களை சென்னை ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் சார்பில் ரத யாத்திரைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். 2016 நீதிபதியாக ஓய்வு பெற்ற பிறகு இவர் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரெசல் ஃபோரமின் பிரசிடென்ட் ஆகவும் பணிபுரிந்துள்ளார். இப்பொழுது இவர் சுப்ரீம் கோர்ட்டில் டெசிக்னேட்டட் சீனியர் அட்வொகேட் ஆர்பிட்ரேஷனாக பணி செய்து வருகிறார். இன்றைய நிகழ்ச்சியின் சீஃப் கெஸ்டாக ஆனரபிள் ஜஸ்டிஸ் டாக்டர் எஸ் தமிழ்வாணன் அவர்களை வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சார், we are honored to have you as our chief guest today and we extend you a very hearty welcome. இப்போது ஸ்ரீ உபய வேதாந்த அக்காரக்கனி ஸ்ரீ ஸ்ரீநிதி சுவாமிகளை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ சுவாமிஜி பல டிவி சேனல்களிலும் பல்வேறு சமய மேடைகளிலும் உபன்யாசம் செய்து வருகிறார். மேலும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் குஜராத்தி மொழிகளிலும் விரிவுரைகளை ஆற்றும் திறன் கொண்டவர். சுவாமிகளின் நிபுணத்துவம் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஸ்ரீமத் ராமாயணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை, உபனிஷத்கள் மற்றும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ நூல்களையும் உள்ளடக்கியது. இவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் தெய்வீக செய்திகளை பரப்புவதற்காக இந்தியா முழுவதும் பயணம் செய்கிறார். Once again, Swamiji, we extend you a very warm welcome to this event as a guest of honor. உலகளாவிய ஹரே கிருஷ்ணா இயக்கம் அதன் கவர்னிங் பாடி சேர்மன், பெங்களூர் இஸ்கான் அமைப்பின் பிரசிடென்ட்டும், ஒவ்வொரு நாளும் 23 லட்சம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷனின் சேர்மன் ஆன உயர் திரு மது பண்டித் பிரபுவை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் உத்தரப்பிரதேசத்தின் விருந்தாவனத்தில் உள்ள விருந்தாவன் சந்திரோதய் மந்திர் கோயிலின் சேர்மன் ஆகவும் உள்ளார். கிருஷ்ணரின் மகிமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் 700 அடி உயரமான கோயில் அங்கே கட்டப்பட்டு வருகிறது. இவர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார். We are blessed to have you grace this Rath Yatra and preside over today's function, Prabhu, and we heartily welcome you to this Rath Yatra. அடுத்தது டாக்டர் நிஷ்கிஞ்சன பக்த பிரபு, பிரசிடென்ட் ஹரே கிருஷ்ணா இயக்கம் விசாகப்பட்டினம் அவர்களை நான் வரவேற்கிறேன். We extend you to a warm welcome, டாக்டர் நிஷ்கிஞ்சன பிரபு. ఆంధ్ర మరియు తెలంగాణలోని 3 గ్రామాల ప్రజలు మదనపల్లి, రామగుండం, వారంగల్ నుండి చెన్నై రథయాత్రలో మొదటిసారిగా ఈరోజు మాతో ఉన్నారు. ఈ భక్తులందరికీ మేము హృదయపూర్వక స్వాగతం పలుకుతున్నాము. ఈ రథయాత్రలో వారికి అద్భుతమైన అనుభూతి కలుగుతుందని ஆசிஸ்துన్నాము. இந்த ரத யாத்திரை விழாவிற்கு பெங்களூர், மைசூர், விசாகப்பட்டினம், ஹுப்ளி, ஹைதராபாத் மற்றும் இந்தியாவின் பிற இடங்களிலிருந்து வந்துள்ள பக்தர்களுக்கு எனது மனமார்ந்த வரவேற்பை
தெரிவித்துக் கொள்கிறேன். We extend a very warm welcome to all the devotees who have come here today from Bangalore, Mysore, Visakhapatnam, Hubli, Hyderabad and other places. ரத யாத்திரை விழாவுக்கு ஹரே கிருஷ்ணா இயக்கம் சென்னையின் நலம் விரும்பிகள் மற்றும் சென்னையின் அனைத்து பக்தர்களையும் நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த ரத யாத்திரையில் திவ்ய அனுபவம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம், ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு, ஹரே கிருஷ்ணா. அடுத்தது ஸ்ரீமத் உபய வேதாந்த அக்காரக்கண்ணி ஸ்ரீநிதி சுவாமி அவர்களை இந்த ரதோத்சவத்தின் அன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் நமது சனாதன தர்மத்தை பற்றியும் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மேடையிலே அமர்ந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை சொல்லிக்கொண்டு சில வார்த்தைகள் கண்ணனை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று தொடங்குகிறேன். கண்ணன் ஏன் அவனுக்கு பெயர் அப்படின்னு கேட்டால், நம்ம அத்தனை பேருக்கும் கண்ணை போன்றவர் கண்ணன். கண்ணாயிருந்து நம்ம அத்தனை பேரையும் ரட்சிப்பவர் கண்ணன். கண்ணழகு படைத்தவர் கண்ணன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வடமொழியிலே அவரை கிருஷ்ணன் என்று அழைக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். கிருஷ்ணன்னு சொன்னால் இந்த பூமிக்கு ஆனந்தத்தை தருகிறவர் எவரோ அவர்தான் கிருஷ்ணன். சாதாரணமாக நம்ம நாட்டில் ராமனை விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், கண்ணனை விரும்புகிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அத்தனை பேர் என்ன சொல்லிப்போம்? நாம் கண்ணனையும் விரும்புகிறோம், ராமனையும் விரும்புகிறோம். ஆனாலும் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கு. ராமன் சிறந்தவரா கண்ணன் சிறந்தவரான்னுட்டு. என்ன கேட்டால் நான் கிருஷ்ணனுடைய பக்ஷபாதி. ஏன்னா சாதாரணமாக ராமன் ரொம்ப கஷ்டப்பட்டார். கஷ்டம்னாலே ராமன் தான் எல்லாருக்கும் நினைவிற்கு வருகிறார். உண்மையில் அவர் கஷ்டப்பட்டது ரொம்ப குறைவு. இந்த உலகத்தில் பிறந்து நாட்டில் பிறந்து படாதனப்பட்டுன்னு ஆழ்வாருடைய பாசுரம். கண்ணனை சொல்கிறார், கஷ்டத்தை தவிர வேறு எதையுமே பார்க்கலைங்கிறார். ஆனால் பொதுவாக பேர் ராமனுக்கு வந்துடுத்து. என்றைக்குமே பேர் ஒரு இடமா இருக்கும், வேலை செஞ்சவா இன்னொருத்தராக இருப்பா. அது இயற்கை. அப்போ கஷ்டப்பட்டவர் கண்ணன் தான். அடியன் நிச்சயமாக கண்ணனுடைய பக்ஷபாதி தான். கண்ணன் பக்கத்தில் தான் நிற்கிறவன். எனக்கு நிஜமாகவே இப்போ ஒரு வருத்தம் என்னென்னா, ஒரு பக்கம் சந்தோஷம், ராம்லல்லா வந்துட்டார் அயோத்தியிலே, ரொம்ப ஆனந்தம்தான். ஆனால் அது என்ன, எங்கே பார்த்தாலும் ராமன் ராமன் இருக்கே, எங்கள் கண்ணன் என்ன குறைஞ்சி போயிட்டார் அப்படின்னு ஒரு கோபம், ஒரு ஏக்கம் அது இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா கண்ணனுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இன்னொருத்தரால் வாழ முடியுமானால் நிச்சயம் முடியாது. அவருடைய புல்லாங்குழல் அவர் வாசிக்கிறார், அதிலிருந்து ஒரு இனிமை இருக்கிறது. அவருடைய கைவிரல்கள் அந்த குழலிலே நாட்டியம் ஆடுகின்றன. அதில் ஒரு கடினத்தன்மை, காட்டின்யம்னு சொல்கிறோம், அந்த கடினத்தன்மையும் இருக்குது. எத்தனை வேக வேகமாக அந்த விரல்களை அவர் சரியாக கொண்டு போய் அந்த துளையிலே பொருத்தி, அப்போ தானே சரியான ஒரு இசை வெளியிலே வெளிப்படும். இசைங்கிறது ரொம்ப இனிமையாக மென்மையாக இருக்குது. அந்த இசையை வெளிப்படுத்துகிறவருடைய அந்த கை விரல்களினுடைய நாட்டியத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஒரு கடினத்தன்மை இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது? பாண்டவர்களுக்கு மென்மையானவராகவும் இருந்திருக்கார் இசையை போலே. அந்த கைவிரல்களுடைய தாண்டவத்தை போல ஒரு கடினத்தன்மை, காட்டின்யம் அது கௌரவர்களிடத்தில் அவர் காண்பிக்கவும் செய்தார். அப்போ ரெண்டு கலந்த ஒரு கலவை. அவரிடத்துல மென்மையாக இருக்கிற தன்மையும் இருக்குது, ரொம்ப கடினமானவர்னும் அவரை சொல்லிடலாம். ஏன்னா துரியோதனன் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்குறான், நீ ஏன் போய் விதுரர் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டே? இங்கே தானே சாப்பிட்ருக்கணும், கிமர்த்தம் புண்டரீகாட்சங்கிறான். ரொம்ப அழகான வார்த்தை இது. அவன் திட்டுறானாம் பெருமாளை, நீ ஏன் அங்கே போய் சாப்பிட்டு வந்தே, உனக்கு என்ன அறிவு இருக்கான்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவன் கேட்குறான்.
ஆனா அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை பாருங்க, செந்தாமரை கண்ணா. நீங்க யாராவது திட்டுறச்சு அப்படி திட்டுவீங்களா? செந்தாமரை கண்ணா, தாமரை போன்ற முகம் படைத்தவனே, ஏன் இப்படி நீ செய்தாய்? அப்படியே நம்ம யாரையாவது திட்டுவோம்? ஏன்னா அவனுக்கு எதனா அறிவு இருக்கான்னு தானே ஆரம்பிப்போம். அவன் அப்படித்தான் கேட்கணும்னு நினைக்கிறான். ஆனா கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை, முகாரவிந்தத்தை பார்த்த உடனே அவன் கேட்கறான், செந்தாமரை கண்ணா, அங்க போய் சாப்பிடலாமா? நீ இங்க தானே சாப்பிட்டு இருக்கணும். விதுரர் வீட்டில் போய் யாராவது சாப்பிடுவாளா? கிமர்த்தம் புண்டரீகாட்சங்கிறான். ஏன் அங்க சாப்பிட்ட? அது கண்ணன் அழகா பதில் சொன்னார். துப்பரப்பா, நம்ம வெறுக்கிறவர்களுக்கு நாம அன்னம் தரவும் கூடாது, வெறுக்கிறவன் கையால சாப்பிடவும் கூடாதுன்னார். நான் உன்னை வெறுக்கலையேன்னு இருக்கான் இவன். அதுக்கு பதில் சொன்னார், பாண்டவானு த்விஷசே ராஜன், நீ பாண்டவர்களை வெறுக்கிறாய். மம பிராணாகி பாண்டவாகா, எனக்கு பிராணனே பாண்டவர்கள் தான். நீ என்ன வெறுத்தா என்ன, அவர்களை வெறுத்தா என்ன அப்படின்னு கண்ணன் பதில் சொல்லியிருக்கார். அப்ப கண்ணன்னு சொன்னால் கண்ணை போல காக்கிறவர்னு ஒரு அர்த்தம் சொன்னேன்னா, கிருஷ்ணன்னு சொன்னால் பூமிக்கு ஆனந்தத்தை தருகிறவர்னு சொன்னேன்னா, இப்பதான் முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்ப கண்ணை போல இருந்து காப்பார், எப்ப ஆனந்தத்தை தருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. ஏன்னா வீட்டில் கூட பாருங்க, அப்பா கொஞ்சம் மூட் ஆஃப் மூட் அவுட்டாக இருக்காருன்னா, குழந்தை போய் ஏதாவது கேட்டால் அது கேட்குறத வாங்கி தர மாட்டார், மேலே அடி வேற விழும். ஏன்னா அவர் மூட் ஆஃபில் இருக்கார். அப்போ தாயார் என்ன சொல்கிறா, அம்மா என்ன சொல்கிறா, நீ என்கிட்ட முதல்ல சொல்லு, நான் அப்பா கிட்ட எப்போ சொல்லணுமோ அப்போ பார்த்து பக்குவமாக நான் சொல்கிறேன். இல்லைம்மா, பக்கத்து வீட்டு பையன் கூட சைக்கிள் வாங்கிட்டான், நான் பாரு நடந்தே தான் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு சைக்கிள் வேணும், நான் போய் அப்பாவை கேட்கட்டான்னு. இப்போ போகாதே, நடந்து போகிறதுக்கு கூட கால் இல்லாதபடி உடச்சுடுவார் இப்போ. அதனால் இப்போ கேட்காதே, நான் கேட்டு வாங்கி தரேங்கிறா. சமைச்சு போட்டா சாப்பிட்றார். ஒன்ன மாதிரி குழம்பு வைக்கவே முடியாது, சாம்பார் அத்தனை ருச்சிகரம் அப்படின்னார். நன்னா இருக்கா? குழந்தை சைக்கிள் கேட்டுன்னு இருக்கான், கொஞ்சம் வாங்கி தரக்கூடாதா அப்படின்னு அப்போ சொல்லுவா பாருங்க. அப்படியா, சரி நீ வேற சொல்லிட்டே, இப்போ எப்படி மாட்டேன்னு சொல்றது, இப்போ நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறார். அப்போ குறிப்பறிந்து சமயமறிந்து அவ பேசுறா. அப்பத்தான் அப்பா நமக்கு வேண்டியதையே செய்கிறார். அப்ப கண்ணன் கண்ணாயிருந்து எப்போ ரட்சிப்பார், கண்ணன் ஆனந்தத்தை எப்போ கொடுப்பார், பக்கத்திலே ருக்மிணியும் சத்யபாமையும் இருந்தாத்தான். இல்லைன்னா செய்ய மாட்டார். ருக்மிணியும் சத்யபாமையும் பக்கத்திலே இருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகிறா போல ஒரு விஷயம் சொல்றேன். கோயிலுக்கு போனா கண்ணன் இப்படி கையை வச்சுட்டு தான் நம்மளை அனுகிரகம் பண்றார். நான் ஒருத்தர் கேட்டேன், கையை ஏன் இப்படி வச்சுட்டு இருக்காருன்னு கேட்டேன். நீ அங்கேயே நில்லுன்னு சொல்றாருன்னா, நீ தள்ளியே நில்லுன்னு அப்படி சொல்ல மாட்டார். அவர் கிட்ட வாவான்னு கூப்பிடுறவர் தான். பக்கத்திலேயே திருவல்லிக்கேணிக்கு போங்கோ, நரசிம்மர் சந்நிதி இருக்கு, தெள்ளிய சிங்க பெருமாள் இந்த கையை இப்படி வச்சுட்டு இருப்பார். ஆஹ்வான முத்திரைன்னு பேர், கூப்பிடுறாராம் நம்மளை. எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம், நம்ம இப்படித்தானே கூப்பிடுவோம், இப்படி கூப்பிடுவோமான்னு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் எங்கேயோ பார்த்தேன், ஒரு பெரிய பிரபு, பெரிய தனிகர், பணக்காரர் ஒருத்தர், அவர் வேலையாள அவர் கூப்பிடுறாரு, இங்க வாப்பா அப்படி கூட்டார். அப்பதான் புரிஞ்சுட்டேன், ஓ இதைத்தான் கண்ணன் பண்றார் போல் இருக்கு, நரசிம்மனா இருந்து பண்ணிட்டு இருக்கார், இங்க வான்னு கூப்பிடுறார். அப்ப ஆஹ்வான முத்திரை, கையை இப்படி வச்சிருக்கார். என்ன அர்த்தம் நான் கேட்டேன். அவர் சொன்னார், நீ பாபங்களை கண்டு அஞ்சாதே, உனக்கென நான் இருக்கிறேன் அப்படின்னு அபயம் கொடுக்கிறேன்னார். இப்போ நான் தாயாரை பார்த்து கேட்டேன், கோயிலுக்கு போங்க, தாயார் கூட கையை இப்படி தான் வச்சுட்டு இருக்கா. நான் தாயாரை பார்த்து கேட்டேன், அம்மா நீ ஏன் கையை இப்படி வச்சுட்டு இருக்கேன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னா, இதை முதல்ல அவர்கிட்ட கேளுன்னா. நான் கேட்டேனே, என்ன சொன்னார், பாப்பங்களை கண்டு அஞ்சாதே நான் இருக்கிறேன்னு சொன்னார். தெரிஞ்சுடுத்தோ இல்லையோன்னா, அது தெரிஞ்சுடுத்து, நீ ஏன் கையை இப்படி வச்சுட்டு இருக்க. அப்போ தாயார் சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, பாப்பங்களை கண்டு அஞ்சாதே உனக்கென நான் இருக்கிறேன் என்று சொன்னான் பார், அவனை கண்டும் நீ அஞ்சாதே உனக்கென நான் இருக்கிறேன். இதுதான் தாயார் சொல்ற விஷயம். நீ கண்ணனை பார்த்தும் பயப்படாதே, நாங்க இருக்கோம் உனக்கு. அவர் உன்னை தள்ளணும்னு நினைச்சா தள்ள விட மாட்டோம். அதுக்கு தான் ருக்மிணி சத்யபாமை எதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கா. ரொம்ப சிம்பிள், நீங்க அழகா புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பிடிக்காத ஒருத்தரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்கள் என்ன செய்வீங்க, முகத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோமா, வந்துட்டானா அப்படின்னு திருப்பிக்கிறோமா, ஏன்னா பார்க்க விரும்பலை. நாம முன்ன போய் நின்றோம்னு சொன்னால், நாம செய்திருக்கிற பாபங்களை நாம் பார்க்கும்போது நமக்கே நம்ம பிடிக்கல. அப்ப கண்ணனுக்கு நம்மை பிடிக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது. பிடிக்கலைன்னா முகத்தை திருப்பிக் கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த பக்கம் திரும்பிண்டார்னா ருக்மிணி பிராட்டி இப்படி கையை வச்சு திருப்பிடுவா. நீ அவரை பாரு, வந்திருக்காரோ இல்லையோ, குழந்தை வந்திருக்கான், எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கான், எத்தனை ஜென்மங்கள் கழித்து வந்திருக்கிறான், இன்னைக்கு விட்டுட்டையானா இனிமே கிடைக்க மாட்டான். ஸ்ரீ பிரபுபாதா அவர்கள் அடிக்கடி ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை நிறைய இடங்கள்ல கோட் பண்ணியிருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான ஆச்சாரியர் நம்முடைய யாமுனாச்சாரியர் ஆளவந்தார். அவருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை அடிக்கடி, முகுந்தமாலையும் ஸ்தோத்திர ரத்னமும் பிரபுபாதா அவர்களுடைய பிராணனுக்கு ரொம்ப இனிமையான நூல்கள்னு சொல்லலாம். அந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் அழகா ஒரு விஷயம் சொல்றார். அவர் என்ன தெரியுமா சொல்றார், இன்னைக்கு வந்திருக்கேன் நீ அனுகிரகம் பண்ணிடுங்கிறார். பெருமாள் கேட்டார், பண்ணலைன்னா என்னன்னார்.
நாளைக்கு வரமாட்டேன், உனக்கு தான் லாஸ்னர். நான் இன்னைக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு என்னை விட்டுட்டேயானா நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன்? நேத்தே வந்தான், அனுகிரகம் பண்ணியிருக்கலாம், ஒரு பக்தனாவது கிடைச்சிருப்பான். ஏன்னா வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான் நீ தான் அழுதுருக்கேன், நான் அழலை. வாசுதேவன் கிடைக்கலன்னு ஒரு பக்தனும் அழலை. வாசுதேவன் தான் எல்லாம்னு சொல்ற பக்தன் கிடைக்கலன்னு நீ தான் அழுதுருக்க. அப்ப நான் வந்தேன்னா எனக்கு அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும். பண்ணலைன்னா நட்டம் உன்னுடையது, உன்னுடைய லாஸ் அதுன்னு ஆள வந்தார். ரொம்ப சாதுரியமா ஒரு வார்த்தை சொல்றார். அப்ப நம்மளை பிடிக்காம அப்படி திரும்பினார்னா ருக்மிணி பிராட்டி அப்படி கையை வச்சு அப்படி திருப்புறாளாம். சரி, இந்த பக்கம் திரும்பலான்னா சத்யபாமா இந்த பக்கம் கையை வச்சு திருப்புறா. அப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து செய்யற காரியம் என்னன்னா, நம்மை மட்டுமே பகவான் பார்க்க வேண்டும், நம்முடைய பாபங்களை அவர் ஆராயாமல் நம்மை அனுகிரகிக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் பக்கத்துல ரெண்டு பக்கத்திலையும் தாயார்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பராசரர் ரொம்ப அழகா சொல்றார். ராகவத்வே அபவத்து சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்நேஷு ச அவதாரேஷு விஷ்ணோரேஷான பாயினி. விட்டு பிரியாதவளான பிராட்டிங்கிறா. தாயார் கூட இருந்தால் மட்டும்தான் பகவான் அனுகிரகிக்கவே செய்வார், இல்லைன்னா அவரால் அனுகிரகம் பண்ணவே முடியாது. வேதாந்த தேசிகன்கிற ஆச்சாரியர் ரொம்ப அழகா சொல்றார். பெருமாளுக்காவது பிடிச்சு தள்ள தெரியும்னார். பெருமாள் கேட்டார், நான் யாரையாவது தள்ளியிருக்கேன்னா என்னை பார்த்து எப்படி எப்படி சொல்லலாம்னார். பா நான் சொல்லலப்பா, நீ தான் கீதையில சொல்லியிருக்கே, தானகம் த்விஷதா குரூரானு சன்சாரேஷு நராதமானு க்ஷிபாமி. பிடிச்சு தள்ளுறேன்னு நீயே சொல்லிட்ட, நான் இன்னொருத்தரை கூட்டுண்டே வர வேண்டாம். ஐயோ அப்படிலாம் பேசியிருக்கேன் நான் சொன்ன கீதை யாருக்கும் புரியாதுன்னு நினச்சி தானே பேசினேன், புரிஞ்சு கொடுத்தான்னு கேட்டார். ஐயோ புரியாதுன்னு நினச்சி நீ பேசுவியா? புரியணும்னு தானே பேசினேன், நீ பிடிச்சு தள்ளுவேன்னு நீயே சொல்லியிருக்க. ஆனால் எங்கள் தாயாருக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னார். ரொம்ப அழகாக சொல்கிறார். தாயாருக்கு ஒரு அஜ்ஞானம் உண்டு, ஒரு அறிவின்மை உண்டுன்னார். தாயார் கேட்டா, எனக்கு அறிவில்லைங்கிற என்ன அறிவின்மை? உனக்கு யாரையாவது பிடிச்சி தள்ள தெரியுமான்னு கேட்டார். எனக்கு யாரையும் பிடிச்சி தள்ள தெரியாதே, அந்த அறிவின்மை தான் இருக்குது. பெருமாள் நினச்சா தள்ளி கூட விட்டுடுவார், தாயார் யாரையும் தள்ளி விடமாட்டாள். அதனால தான் துவாரகாதீசனான கண்ணன். அடியன் அடிக்கடி குஜராத் போகிறதுனால துவாரகைக்கு நிறையா போயிருக்கேன். இப்போ கூட 15 நாள் குஜராத்தில் இருந்துட்டு முந்தா நாள் தான் வந்தேன். துவாரகா போக முடியலன்னு ரொம்ப கவலையாக தான் இருந்தது. பிளான்லாம் போட்டோம், ஏதோ போக முடியல. ஆனால் பாருங்க, தட்சிண துவாரகை துவாரகாதீசனுடைய தாமம்னு சென்னையிலேயே அமைக்கப்பெற்று அந்த துவாரகாதீசனே ரத யாத்திரையிலே ருக்மிணி சத்யபாமையோடும் கூட இங்கே நம்முடைய கண்முகப்பே வந்து நின்று நமக்கு அவர் அனுகிரகங்களை செய்கிறார்னு சொன்னால் இந்த சென்னையே துவாரகையாக ஆகியது அப்படின்னு சொல்லலாம். சென்னையை துவாரகைன்னு சொல்ல முடியுமானா ஒரு ஒத்துமை. அங்கேயும் கடல் இருக்குது, இங்கேயும் கடல் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் பாருங்க. துவாரகையிலையும் கடல் இருக்குது, இங்கேயும் கடல் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான உற்சவத்தை நம்முடைய இஸ்கான் அமைப்பினர் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 15-16 வருஷங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற ஒரு மகோன்னதமான ஈவெண்ட் இது தொடர்ச்சியாக இவ்விடத்திலே நடைபெற வேண்டும். இன்னும் பெரிய குழுவாக கூட்டமாக இருந்து அடியவர்கள் இந்த உற்சவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இத்தனை பக்தர்களை தரிசிப்பதற்கு ஒரு நல்வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக இந்த இஸ்கான் அமைப்பை சேர்ந்திருக்கிற அத்தனை மகனீயர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி அறிதலையும் என்னுடைய வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு, மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும் என்னுடைய பிரணாமங்களை உரித்தாக்கி கொண்டு அமைகிறேன். அடியேன். தங்களின் உரையாற்றலுக்கு மிக்க நன்றி சுவாமி. அடுத்து ஆனரபிள் டாக்டர் ஜஸ்டிஸ் எஸ் தமிழ்வாணன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர வாசாவி கௌர பக்த விருத்த ஹரே கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம். இங்கு குழுமி இருக்கின்ற அனைவருக்கும் எனது உளமார்ந்த வணக்கத்தையும் நன்றியினை உரித்தாக்குகிறேன். எனக்கு முன்னாலே உரை நிகழ்த்திய சான்றோர்களே, பெங்களூர் இஸ்கான் அமைப்பின் தலைவர் திரு மது பண்டிட் தாஸ் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசிய ஸ்ரீநிதி சுவாமி அவர்களே, இந்த அமைப்பின் சென்னை இஸ்கான் தலைவர் அவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பெரியோர்களுக்கு எனது வணக்கத்தையும் இளையோர்களுக்கு வாழ்த்துதலையும் உரித்தாக்குகிறேன். அருள்மிகு ஸ்ரீ ருக்மிணி துவாரகதீஸ்வர் திருவிழாவில் ரத யாத்திரையினை துவங்கி வைக்கின்ற அரிய வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
இது மிகப்பெரிய விழாவாக தென்படுகிறது. ஸ்ரீல பிரபு யாதவ் பாதா ஸ்ரீல பிரபு மிகப்பெரிய மனிதர், உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் ஆரம்ப காலம் தொட்டே கிருஷ்ண பக்தர். அவர் பெற்றோர்கள் கூட அப்படித்தான். தாயார் ரஜினி அவர்கள் இவர் ஒரு வழக்கறிஞராக பாரிஸ்டர் முடித்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். 1869 பிறந்தவர். ஆனால் அவருடைய தந்தையார் நீ நாடு கடந்து செல்லக்கூடாது, கிருஷ்ண பக்தராகவே வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி கிருஷ்ண பக்தராகவே இருந்திருக்கிறார். 70 வயதிலே அவருக்கு ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. என்ன தாக்கம் என்று சொன்னால், அவருடைய குருநாதருடைய கட்டளையை ஏற்று நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி 70 வயதிலே சுமார் 40 ரூபாயை கையில் எடுத்துக்கொண்டு வணிக கப்பல் அல்ல, வியாபார கப்பலிலே அவர் செல்லுகிறார் அமெரிக்காவிற்கு. 40 ரூபாய். அப்போ எப்படி அவர் என்ன செய்ய முடியும்? அங்கே போய் சேர்ந்த பிறகு அவர் பகவத்கீதையை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிறார், பல மொழிகளிலே மொழிபெயர்க்கிறார், கிருஷ்ணரை பற்றி பல புத்தகங்களை எழுதுகிறார். அதன் பின்னாலே என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், சுமார் 10 ஆண்டுகளிலே உலகத்தின் பல இடங்களிலே இந்த அமைப்பினை அவர் ஏற்படுத்துகிறார். அது அவருடைய ஆற்றல், கிருஷ்ணர் அவர் கொடுத்த அருட்பிரசாதம். இல்லை என்றால் சாதாரண மனிதர் இதையெல்லாம் செய்ய முடியாது. மேலை நாட்டு அறிஞர்கள் பலர் இவர் போன்ற மனிதரை எவரையும் நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். புகழ்பெற்ற பல பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியர்கள். எப்படி அவர்களால் சொல்ல முடிகிறது? இப்போது கூட தென்னக தமிழ்நாட்டிலே டிவியில் நீங்கள் பார்த்திருக்கலாம். சுமார் 20 பேர் சோவியத் ரஷ்யா மாஸ்கோவிலிருந்து வந்து ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன இருக்கிறது அதிலே? இங்கே கூட உங்கள் தலைவர்களை கேட்டேன், ஏன் சிலர் காவி அணிந்திருக்கிறார்கள், சிலர் வெள்ளை உடுப்பில் இருக்கிறார்கள் என்று. அவர் அழகான ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். காவி உடுப்பில் இருப்பவர்கள் சன்னியாசிகள், வெள்ளை உடுப்பில் இருப்பவர்கள் சம்சாரிகள். ஸ்ரீல பிரபுபாதா ஆரம்பத்திலே சம்சாரி, பல குழந்தைகள் உண்டு, அவர்கள் யாரும் அவரை கவனிக்கவில்லை. பிறகு அவர் கிருஷ்ண பக்தியிலே மூழ்கிவிட்டார், அதன் பின்னாலே சன்னியாசி ஆகிவிட்டார். ஆக சம்சாரம் சன்னியாசம் ரெண்டுமே கிருஷ்ணருக்கு பொருந்தும். கிருஷ்ணரை பற்றியும் ராமரை பற்றியும் எனக்கு முன்னாலே பேசிய சொற்பொழிவாளர் அழகாக சொன்னார். அதாவது ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இருவரும் ஒருவர் தான், மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள் தான். ஆனால் கிருஷ்ணருக்கு ஒரு சிறப்பு உண்டு. ராமருக்கு தான் அவதாரம் என்று தெரியாது ராமாயணப்படி, ஆனால் கிருஷ்ணருக்கு தான் யார் என்பது தெரியும். அதுதான் சிறப்பு. அது தவிர பாரதி, மகாகவி பாரதியை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் கண்ணனை பற்றி தான் அதிகம் பாடியிருக்கிறார். இங்கே கூட பார்த்தா நிறைய காக்கைகள் பறந்தது. நான் அவரிடம் கூட சொன்னேன், காக்கை சிறகினிலே நந்தலாலா நின் கரிய நிறம் தோன்றுதடா நல்லலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா, கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா உன் கீதம் இனிக்குதடா இசைக்குதடா நல்லதா நந்தலாலா. நந்தலாலா என்றால் உங்களுக்கு தெரியும் கண்ணன். காக்கை சிறகு அது ஒரு நிறம், கருநிறம். அதை பார்க்கின்ற போதெல்லாம் கண்ணா உன் நினைவு தான் வருகிறது. பார்க்கும் மரங்கள் என்றால் பச்சை மரங்களாக இருக்கலாம், செடிகளாக இருக்கலாம். பச்சையை பார்க்கின்ற போது கண்ணன் நினைவு. கேட்கும் ஒலி, ஒலி என்றால் உங்களுக்கு தெரியும், இனிமையான ஒலியை தான் இசை என்று சொல்லுகிறோம். ஆக எல்லா இசையுமே ஒலிதான், எல்லா ஒலியும் இசையாகாது. எல்லா ஒலியும் இசையாகாது, இனிமையான ஒலி எல்லாம் இசைதான். ஆக அந்த உன்னுடைய இந்த ஒலியை கேட்கின்ற போது கண்ணா உன்னை தான் நினைக்கிறேன். இப்படி மிகப்பெரிய, அது மட்டும் இல்லை, பாரதியார் கண்ணனை தன் தாயாக பாடுகிறார். கண்ணன் என் தாய், கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் குரு, கண்ணன் என் சத்குரு, கண்ணன் என் சேவகன், கண்ணன் என் குழந்தை, கண்ணம்மா என் காதலி, கண்ணம்மா எனது தாய். இப்படி கண்ணனை பலவாறாக பார்க்கிறார். என்ன அர்த்தம்? எல்லாம் நீதான். மகாபாரதத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கெல்லாம் தெரிந்ததுதான். இவர் கிருஷ்ண பரமாத்மா இரண்டு தரப்பினருக்கும் பொதுவாக இருக்க விரும்புகிறார். அதை சமாதானம் செய்ய விரும்புகிறார், முடியவில்லை. நான் கூட அப்படித்தான் சமாதானம் செய்ய நினைத்தேன் காஞ்சிபுரத்திலே. இங்கே வந்திருக்கின்ற பேச்சாளர்களுக்கு தெரியும், அது வடகலை நாமம் தென்கலை நாமம் ரெண்டுக்குள்ளும் பிரச்சனை. இன்னைக்கு வரை ஓயாத பிரச்சனை, எப்போ தீரும்னே தெரியாது. அது மணவாள மாமணிகள் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியும், ராமானுஜாச்சாரியனுடைய அடுத்த அவதாரம் என்று சொல்லுவார்கள். அவர் ஒரு ஆச்சாரியர் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆழ்வார்கள் 12 பேர் தான் உங்களுக்கு தெரியும், திவ்ய பிரபந்தத்தை இயற்றியவர்கள். இதில் அந்த கருட உற்சவத்தில் 3வது நாள் ஜடாரிகானர் மணவாள மாமுனிக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்தர் ஒரு வழக்க போட்டார். 5 காஞ்சிபுரத்தில் நான் ஜட்ஜாக இருக்கும்போது என்கிட்ட வருது. நான் 2 பேரையும் சமாதானப்படுத்தலான்னு நினச்சேன். அங்கே வடகலை தெங்கலையும் 2 பக்கம் உட்காந்துட்டாங்க.
இங்க எடுத்த உடனே அவர் சொன்னாரு, இந்த தென்கலை செக்ஸ் ஆர் நாட் ஈவன் பிராமின்ஸ்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, ஒரு வழக்கறிஞர், எஸ்டிஎன் விமல்நாதன் பேரு. இப்போ ஹி இஸ் நோ மோர். ஏன்டெல்லாம் ரொம்ப பெரியமா இருப்பாரு. நான் சொன்னேன், மிஸ்டர் விமல்நாதன் இப்படிலாம் பேசாதீங்க, தட் won't be proper. How can you say all those things? You say Lord Krishna is a Brahmin or not Brahmin? Why you create all those things? You argue your case. Don't argue like this. அப்படின்னு சொன்னேன். அவங்க அடக்கமாயிட்டாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய சண்டையே வந்திருக்கும். அப்புறம் சொன்னேன், நீங்கள்லாம் ஹிந்துக்கள், அதிலும் வைஷ்ணவாஸ், நீங்க ஏன் இப்படி சண்டை போட்டுட்டீங்க? வடகலைக்கும் தென்கலைக்கு என்ன வித்தியாசம்? மேலேயே நின்றுச்சுன்னா யூ வடகலை, கொஞ்சம் கீழே இறங்குன்னா ஒய் தென்கலை, இவ்வளவு தானே, இல்லைன்னு பிரச்சனை. அவங்கள சமாதானப்படுத்த முடியல. அது ஒருத்தர் சொன்னார், யுவர் ஆனர், some cases are pending before this honorable court, some other cases are pending before the honorable high court, some other cases are pending in the supreme court. இதெல்லாம் இப்போ தீர்க்க முடியாதுன்னாரு. நான் உடனே சொன்னேன், லார்ட் கிருஷ்ணாவே வந்து உங்களை கேட்டால் கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா கிருஷ்ண பக்தியை விட ராம பக்தியை விட உங்கள் ஈகோ தான் பெருசு. இல்லை, ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க, கைதட்டுறாங்க. நான் அதை எதிர்பார்க்கல. அதன் பிறகு அந்த வழக்கை வேறு ஒரு தேதிக்கு ஒத்தி போட்டு விட்டேன், ஒரு 3 மாதம் கழிச்சு. பிறகு என்ன ஆச்சு, யாரோ வழக்கறிஞர் யாரோ வேற ஒரு மாவட்ட நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். ஆனால் அப்பீல் என்கிட்ட வருது. ஒருவேளை நான் அதை தீர்மானித்திருந்தால் அப்பீல் என்னிடம் வராது. நான் அதை ஏன்னா எனக்கு அப்பீலே நான் எப்படி தீர்மானிக்க முடியும்? நான் சொன்ன தீர்ப்பையே சரியான்னு நான் பார்க்க முடியுமா? வேற ஒருத்தருக்கு தான் பார்க்கணும். அப்போ நான் உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற போது என்னிடம் அந்த வழக்கு வருகிறது. திறமையான வழக்கறிஞர்கள் பலர் அப்பீல் ஆகி ஆர்கியூ பண்ணுறாங்க. அதில் நான் சொன்னேன், வெரி சிம்பிள், என்ன மணவாள மாமுனி ஒரு ஆச்சாரியார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, 2 பேருக்குமே ஏற்றுக்கிறாங்க. இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர், ஸ்ரீரங்கம், திருப்பதி, வைஷ்ணவா கோயில்கள் அத்தனை பேருடைய அந்த ஜீயர்களிடமும் கேட்டோம், எல்லாருமே அவர் ஆச்சாரியாருங்கிறத ஒத்துக்கிறாங்க. இது யாரும் மறுக்க முடியாது. எந்த தேதியில் 3ஆம் நாள் கொடுக்குறதா 5ஆம் நாள் ஜடாரி கணராங்கிறத ஒரு பக்தர் எப்படி தீர்மானிக்க முடியும்? அங்கே உள்ள அமைப்புகள், அறநிலையத்துறை, நிர்வாகம் தான் தீர்மானிக்கணும். அதனால் இதை பக்தர் தீர்க்க முடியாது, பக்தர் போட்ட வழக்கு செல்லாது அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணிட்டேன். ஆக அவர்கள் மணவாள மாமுனிக்கு 3ஆம் நாள் ஜடாரிகாணர் செய்யலாம், அதற்கு தடை எதுவும் இல்லை. நான் எதற்காக சொல்கிறேன்னா, நமக்கு பரந்த மனப்பான்மை வேண்டும். குறுகிய மனப்பான்மையிலே எந்த ஒரு ஆன்மீகமும் வளராது. அந்த பரந்த மனப்பான்மை தான் ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் அவர் இன்னைக்கு உலகம் பூராவும் வியாபித்து நிற்கிறார். ஒருத்தன் கூடாம 40 ரூபாய் எடுத்துக்கிட்டு, அதுவும் வந்து ஒரு வணிக கப்பலில் போனவர் 5000 பேருக்கு தீட்சை பண்ணியிருக்காரு, 5000 சிஷ்யர்களை உருவாக்கியிருக்காரு. எப்படி? உலகம் பூராவும். அமெரிக்க ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொல்லார், ஒரு பெரிய பல்கலைக்கழக ப்ரொஃபஸர், இந்த பிரபுபாதா இருக்கிறாரு, அவர் இன்னும் வட அமெரிக்காவில் மட்டும் பண்ணிட்டார் நினைக்காதீங்க, உலகத்தில் பல பகுதிகளில் பண்ணியிருக்காரு. ஏனென்றால் அவர் ஆன்மீகம் பெரியது, அவர் ஆற்றல் பெரியது, அவருடைய கிருஷ்ண வழிபாட்டு முறை பெரியது, அதனால் அவரால் சாதிக்க முடிகிறது என்று சொல்லுகிறார். எங்க வட அமெரிக்காவில் மட்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவர் வட அமெரிக்காவில் பிறந்தார், இந்தியாவில் இல்லை, நம்ம நாட்டில் பிறந்தார். அப்போ அவரால் செய்ய முடியாது என்றால் பரந்த மனப்பான்மை இல்லை, பரந்த மனப்பான்மை இருக்கின்ற போது. நான் சொன்ன மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அதை சமாதானம் பண்ணணும்னு பார்த்தாரு, முடியல. இங்கே மாதிரியே இங்கே வடகலை தென்கலைக்குள்ளே என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஹைகோர்ட்டில் நான் தான் தீர்ப்பு வழங்க வேண்டிய சூழ்நிலை. அது கண்ணன் கொடுத்த அருள். என்ன ஆச்சுன்னா, இங்கே வந்தாங்க, முன்னாடி போயிட்டான் துரியோதனனுக்கு கொஞ்சம் ஆணவம். என்ன, கிருஷ்ணன் தானே, நம்ம வயசு கூட நம்ம வயசு தான், இன்னும் நம்ம குறைவாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை அவர் தூக்கத்தை எழுப்ப மாட்டாங்க. இப்பெல்லாம் நித்திரையை கெடுக்கக்கூடாது. அப்போ அவர் என்ன பண்ணார், தலைமாட்டில் கொஞ்சம் இடம் வந்து அங்கே உட்காந்துட்டார். ஆனால் தர்மன் போகிறார், முன்னாடி தர்மன் தான் போனார் நினைக்கிறேன். தர்மன் போய் தலைமாட்டில் இடம் இருந்தாலும் கால் மாட்டில் உட்கார்றாரு. இவர் துரியோதனை அங்கே போய் உட்கார்றாப்புல. என்ன ஆச்சு, கிருஷ்ணருக்கு 2மே தெரியும். அந்த ஆளுங்க வந்திருக்கான், அந்த ஆள் வந்திருக்கான், இவன் இதை நினைக்கிறான், அவன் நினைக்கிறான், அத்தனையும் தெரியும். ஆனால் கண்ணன் மாயக்கண்ணன் ஆச்சே, மாயக்கண்ணன் என்பதால் அப்படியே அந்த கள்ளத்தனமாக பார்க்கிறார். வந்துருக்கீங்களா, உட்காருங்க அப்படின்னு அப்படியே முடிச்சு பார்க்குறாரு. கால் மாட்டில் இருக்க தர்மனை பார்த்து, தர்மா உனக்கு என்ன வேணுங்கிறாரு. எங்கள் உதவி வேணும், போரில், மகாபாரத போரில் நீங்கள் எங்களுக்கு துணை நிற்கணுங்கிறாரு. அப்படி ஆகட்டும்ட்டாரு. உன்னை துரியோதனா உனக்கு என்ன வேணும்னாரு. எனக்கு அதை கொடுத்துட்டேனேங்க, நீ வேற ஏதாவது கேளுங்கிறாரு. வேற அப்போ அந்த படைபலம் மற்றதெல்லாம் சரி தாராளம் எடுத்துக்கோ. ஏன்னா கிருஷ்ணரை விட படைபலம் எப்படி பெரியதாகும்? படைகள் பெரிய படைகள் தான், போர் வீரர்கள், ஆயுதங்கள், பொருள் அத்துணையும் இருக்கு. இருந்தாலும் கிருஷ்ணருக்கு நிகராகுமா? ஆனால் அந்த துரியோதனுக்கு அது தெரியவில்லை. துரியோதனன் திருப்பா வந்துட்டாரு. அது நம்ம என்ன சொல்லணும், எளிமை வெற்றியை தரும் இல்லை, அறிவார்ந்த செயல்கள் வெற்றியை தரும். இல்லைன்னா எப்படி அது வெற்றியை தரும்?
அப்படி இங்கே பார்க்குறேன். முன்ன வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக இந்த அமைப்போடு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. இதற்கு முன்னாலே பார்த்தேன், இங்கே இங்கே சன்னியாசிகளாக பலர் இருக்கிறார்கள். அவர்களிலே குறிப்பாக சொல்லப்போனால் அவர் குசேலர் பேரே வரும், சுதாமதாச. அவர் சரியான பேர் சுதாமதாச. அவர் பார்க்கும்போது பண்பானவர், அன்பானவர், நன்கு பேசக்கூடியவர். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டான் முதல்ல பார்க்கும்போது. அப்படியே நின்னாரு. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்க. விசாரித்தேன், ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இளம் வயதினர். அதை தூக்கி போட்டு இங்கே வந்துட்டாரு. எவ்வளவு இப்போ சன்னியாசா. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ ஒரு என்ஜினியர், MBA முடித்தவர், இங்கே இருக்கிறார். அவர் பெயர் மிஸ்டர் முகுந்த மாதவ தாச. முகுந்த மாதவ தாச. இவர் BE படித்தவர், BE படித்து MBA படித்தவர். இங்கே முழு நேர ஊழியம், சந்நியாசம். எப்படி? இது மாதிரி உலகிலே பலர் இருக்கிறார்கள். இவர்களை பார்க்கின்ற போது நல்லவர்கள், வல்லவர்கள் இந்த ஆன்மீகத்தில் வருகிறார்களே என்று பார்க்கின்ற போது நமக்கெல்லாம் ஒரு ஈடுபாடு வருகிறது. இவர்கள் தவறான நபர்கள்லாம் நம்ம போக மாட்டோமே இல்லை. இந்த கூட்டம் குறைவில்லை, இந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் நல்லவர்கள், பண்பானவர்கள், மக்கள் சேவையிலே அக்கறை கொண்டவர்கள், ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள். அதனால் தான் இங்கே வர்றோம். அப்படி உள்ளவர்களால் சரியாக சமுதாயத்தை இயக்க முடியும், எந்த ஒரு அமைப்பையும் ஏற்க முடியும். ஸ்ரீல பிரபுபாதா அவர் 1896 பிறந்தார், செப்டம்பர் மாதம் 1 தேதியில். அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு பெயர் வைத்த பெயர் அபய சரந்தே. அதாவது அவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த பேர். அதுக்கப்புறம் பக்தி வேதாந்த சாமின்னு பேர் வந்தது. சரி, இப்போ அவங்க அம்மா நான் சொன்ன மாதிரி பைரிஸ்டர் ஆகி பெரிய இதில் வரணும். அப்படியெல்லாம் போகல. அவர் படிக்கின்ற காலத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதர் உங்களுக்கு தெரியும் யாரு? அந்த நம்ம இவர் பாரு, சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரும் வெறும் சமகாலத்து கல்லூரி மாணவர்கள். இவரும் ஸ்ரீல பிரபுபாதாவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் கல்வி தோழர்கள், கல்லூரி தோழர்கள். அவர் ஓராண்டு முன்னே படித்திருக்கிறார். ஆனால் 2 பேருக்குமே சுதந்திர போராட்டத்திலே மிக ஈடுபாடு உண்டு. அவர் அப்படியே போய்விட்டார். இவர் கிருஷ்ண பக்தியினாலே இப்படி ஆன்மீகத்தில் திரும்பிவிட்டார். எப்படி இருந்தாலும் அந்த அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம், அதற்காக செயல்பாடுகள். அப்படி இருக்கின்ற போது அது வெற்றியினை ஈட்டி தருகிறது இல்லை. இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சோல் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், வழுக்குகின்ற ஒரு நிலத்திலே ஒரு ஊன்றுகோல் எப்படி நம்மை கீழே விழாமல் பாதுகாக்குமோ, அதுபோல ஒழுக்கமுடைய நல்ல மனிதர்களுடைய அறிவுரைகளும் அப்படித்தான் என்று சொல்லுகிறார். அப்படி பிரபுபாத அவரை சார்ந்த பல சீடர்கள் இன்றைக்கு அவரையே பின்பற்றி பலரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்த சுயநலமும் இல்லை, எந்த குறுகிய மனப்பான்மையும் இல்லை. டெடிகேஷன் என்று சொல்வார்களே, தியாகம், அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு நிலையிலே தான் அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம் மிக சீரும் சிறப்பும் பெற்று பல 100 ஆண்டுகள், பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்களை வழிநடத்தி நல்நிலைப்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்களின் சொற்பொழிவுக்கு மிக்க நன்றி ஜஸ்டிஸ் அவர்களே. அடுத்து உலகளாவிய ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் GBC சேர்மன் மற்றும் விருந்தாவன் சந்திரோதயா மந்திரின் சேர்மன் மற்றும் இஸ்கான் பெங்களூரின் பிரசிடென்ட் மற்றும் அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் சேர்மனுமான உயர் திரு மது பண்டிட் பிரபு அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे.
Honorable Justice Tamilvannan ji, His Holiness Srinidhi Swamiji, my colleagues, God brothers, Suvekta Narasimhadas Prabhu, Nishkinchana Prabhu, Kodanram Prabhu, and all the devotees who have come from different parts of India to participate in this annual Rath Yatra of Sri Sri Krishna, Rukmini and Satyabhama. It is a great opportunity for all of us during these times of festival to hear about the wonderful glories of the Supreme Lord Sri Krishna, not only of Lord Krishna but also of his great devotees like Srila Prabhupada. Very nicely you have heard the glories of the Supreme Lord Sri Krishna enumerated in the short time given to him by Srinidhi Swamiji, and also how wonderfully Justice Tamilvan has glorified Krishna's pure devotee, His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada. As he said that it is the purity of this great personality, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, one man's purity and determination to take this message of goodwill, peace, and happiness encoded in our scriptures all over the world. He cited the different kinds of young devotees who have joined and sacrificed this Hare Krishna movement as an evidence of the purity and the attractiveness of the message that Srila Prabhupada has given to this whole world. If not for that, the youngsters, maybe he has cited one MTech and one MBA, but you will be very happy to know that there are many IITs, BTechs, MTechs, CAs, engineers who are even sitting here, right here. That is it is important to tell that, because why would such intelligent people dedicate their lives to join this movement? Because this movement is engaged, this Hare Krishna movement is engaged, as Srila Prabhupada said, in the highest welfare activity of making this world more and more God conscious. What is important today for the world is to bring God consciousness within the society. Krishna consciousness, Rama consciousness. And Prabhupada, Sri Chaitanya Prabhupada is coming in the line of Sri Chaitanya Mahaprabhu, who propagated the Sankirtana of chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. He selected this particular mantra from the scriptures and he propagated this. Notice that this Hare Krishna Mahamantra has got the Krishna part first and also
Rama part. So the chanting of the Hare Krishna Mahamantra, the Sankirtana, is a complete worship of the Supreme Lord in all his features. It's a complete worship. And Srila Prabhupada, he gave this, he cited from Chaitanya Mahaprabhu that Sri Chaitanya Mahaprabhu has revealed that in this Kali Yuga, Lord Krishna is personally entering the sound that you chant as a Nama Avatara. When we chant Krishna's name, Krishna is present there. Infinite consciousness is present on our tongue. The Supreme Personality, all attractive personality is present there. The all compassionate, kind, beautiful personality is there on our tongue as soon as we chant the Mahamantra. As Srinidhi Swami said, Krishna, one side is Satyabhama, another side is Rukmini. Similarly, this Hare Krishna Mahamantra, every word, whether Krishna or Rama, is preceded by Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. So, Srila Prabhupada explains that the word Hare refers to Radharani or Lakshmi. So, by the combined kripa of Hare, Supreme Mother, one gets the mercy of the Supreme Father, Krishna or Rama. So this is the mood in which Srila Prabhupada has taught the whole world to worship Radha and Krishna or Lakshmi Narayana with utter surrender unto them by chanting and hearing his name, Shravanam Kirtanam, as a main process of worship for this Kali Yuga. And if this Shravanam and Kirtanam, Sankirtana, vibration of the Sankirtana is spread around everywhere, it will bring all auspiciousness, because this is not an ordinary sound. This is a spiritual sound. As I said, Krishna Avatara, Nama Avatara, Shabda Avatara, Krishna himself manifests in that place. And wherever Krishna manifests, wherever Krishna appears, there will be all good opulences, all auspiciousness, all kinds of purity. Everything will manifest where there is Krishna, because he is Parama Pavitra. He is the supreme pure. So wherever his Nama is chanted, the entire atmosphere, the people who are hearing that, the entire environment becomes purified. And in this way, our consciousness becomes purified. When our consciousness is purified, people's consciousness is purified, then the entire atmosphere is peaceful. And this is the only way to bring peace in this world is through Nama Sankirtana. Otherwise, it is not possible. Harer Nama eva kevalam, kalo nasteva gatiranyata. It is not possible any other way of bringing unity, bringing peace among the people other than Harinama. Because Hari is the supreme whole of whom we are all part and parcel. So he is the uniting force. He is the unifying force. By learning to surrender to Hari, all auspiciousness will come upon this society. Not only good for us in this world when we are in this body, but also each one of us to attain our eternal shelter after this lifetime, to attain the lotus feet of Krishna in the Vaikuntha Dhama. So we are very, very grateful to Srila Prabhupada
We express our gratitude to Prabhupada at every opportunity for the compassion he has shown and taken the trouble to spread Krishna consciousness to go all over the world and perform this wonderful miracle, because of which today we are all sitting here because of that one person's determination in the year, at the age of 70, in the year 1966, to go to America and establish this Krishna consciousness movement. Srila Prabhupada ki. So once again, I thank Justice Tamilvanan for bringing out the wonderful qualities of His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada. And also, I would never forget how nicely Srinidhi Swami has told what is the role of Rukmini and Satyabhama standing on either side of Krishna. So now onwards, whenever I have darshan of our own Krishna, Rukmini and Satyabhama, I will always remember that. Thank you very much. Srila Prabhupada ki. Hare Krishna. நன்றி பிரபு. அடுத்தது இன்றைய ஃபெஸ்டிவல் ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் பகுமாரா பிரசாதம் வழங்குகின்ற நேரம். முதலில் ஜஸ்டிஸ் தமிழ்வண்ணன் அவர்களை பகுமானா பிரசாதம் கொடுக்குமாறு கேட்கிறேன். செந்தில்குமார் முன்வரவும். அடுத்தது பாலச்சந்தர் முன்வரவும். மது பண்டிட் அவர்களை பாலச்சந்தர் அவர்களுக்கு பகுமானா பிரசாதம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயப்பன் முன்வரவும். சுவேக்த பிரபு அவர்களை ஐயப்பன் அவர்களுக்கு பகுமானா பிரசாதம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். KN லக்ஷ்மணன் அவர்கள் முன்வரவும். ஸ்ரீநிதி சுவாமி அவர்கள் KN லக்ஷ்மணன் அவர்களுக்கு பகுமானா பிரசாதம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரிஹான், மாஸ்டர் ரிஹான் முன்வரவும். நிஷ்கிஞ்சன பிரபு அவர்களை மாஸ்டர் ரிஹான் அவர்களுக்கு பகுமானா பிரசாதம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர் ரிஹான் இஸ் கமிங். ப்ளீஸ் வெயிட் பிரபு. இஸ் கமிங். ஹரே கிருஷ்ணா. அடுத்து ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் சென்னையின் வைஸ் பிரசிடென்ட் திரு கோதன்ராம் பிரபு அவர்களை வோட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இங்கு கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அற்புதமான மங்கள மாலையில் இந்த இயக்கத்திற்கு மட்டும் இங்கு அனைத்து பக்தர்கள் சங்கத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த தெய்வ திரு ஸ்ரீல பிரபுபாத் நன்றி கூறி இந்த நன்றியுரை தெரிவிக்க விரும்புகிறேன். முதலில் தலைமை விருந்தினர் திரு மாண்புமிகு நீதியரசர் தமிழ்வாணன் அவர்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் மேல் துவப்பட்டன. உங்களுக்கு என் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி உலகளாவிய ஹரே கிருஷ்ணா இயக்கம் மற்றும் அக்ஷய பாத்திர கட்டளையின் தலைவர் திரு மது பண்டிட் பிரபு அவர்கள், உங்கள் மின்னல் வார்த்தைகள் எங்களுக்கு கண்ணல் அமுதங்கள் ஆகின. அவருக்கு என் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கௌரவ விருந்தினர் ஸ்ரீமத் உபய வேதாந்த அக்கார கனி ஸ்ரீநிதி சுவாமிகள் ஐயா சுகமான கருத்துக்களை சுதந்திரமாக வழங்கினீர்கள். உங்கள் வாக்காலும் மற்றும் ஆசீர்வாதத்தாலும் நாங்கள் வளருவோம். எங்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்து இந்த ரத யாத்திரை சிறப்பாக செய்து தந்து அனைத்து பக்தர்களுக்கும் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை நடத்த அனுமதி வழங்கிய காவல்துறை, மின்சாரத்துறை, பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் திருமதி வசந்தி சக்தி அவர்கள் எங்கள் சிறப்பு நன்றி. மிக முக்கியமாக பெங்களூரில் இருந்து வந்து ரத யாத்திரை குழுமத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக உறுதுணையாக எங்களுக்கு ஹரே கிருஷ்ணா குழுமத்திற்கு இந்த மேடை அமைத்தவர்களுக்கும் மற்றும் ஒளி அமைத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பினருக்கு நன்றி தெரிவித்து நன்றி கூறுகிறேன். ஹரே கிருஷ்ணா.
நன்றி பிரபு. அடுத்தது நாம் அனைவரும் ரதத்தை நோக்கி செல்வோம். ஆரத்தி, செரிமோனியல் ஸ்வீப்பிங் மற்றும் ரதத்தை இழுக்கும் நிகழ்ச்சிகள் அடுத்தது நடைபெறும். நன்றி. ஹரே கிருஷ்ணா.